இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, இன்று நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருடைய வீடுகளிலுமே அம்பிகையோட வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடுவோம். அப்படிப்பட்ட இந்த முக்கியமான ஒரு நாளில் நம்முடைய வீடுகளில் என்ன தான் வழிபாடு பண்ணாலுமே மந்திர வழிபாட்டுக்கு தனி ஒரு இடம்தான். ஏன்னா மந்திர வழிபாடுகள்ங்கிறது அவ்வளோ ஒரு சக்தி உள்ள ஒரு வழிபாடுகள். அப்படிப்பட்ட இந்த ஒரு முக்கியமான ஒரு நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு கோரிக்கைகள், ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்காக நம்ம ஒரு இறை வழிபாடு பண்ணாலுமே இந்த ஒரு மந்திரங்களையும் உங்களுடைய பூஜையில் சேர்த்து சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக நவராத்திரியில் கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மந்திர பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருடைய வீட்டிலும் குழு வைக்கதாக இருக்கட்டும், நம்முடைய கலச வழிபாடாக இருக்கட்டும், இல்லாட்டி அகண்ட தீபம், நம்முடைய சேனல்லே தீப முறை எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத தோழிகள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களுடைய வீடுகளில் எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் சரி, இல்லைம்மா நாங்கள் இது எதையுமே நாங்கள் பண்ணலை, எங்கள் வீட்டில் சாதாரண ஒரு தீபம் தான் அப்படின்னாலுமே பரவாயில்ல, எந்த ஒரு முறையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் பூஜையில் மட்டும் சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேண்டி கேட்குறோமோ அது கண்டிப்பாக இந்த நவராத்திரியோட 9 நாளைக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க. அம்பிகையோட அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்முடைய பூஜையில் நம்ம எப்பயுமே நவராத்திரி நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருப்போம். அதோடு கூட உங்கள் வீட்டில் என்ன சுவாமிக்கு நிவேதனமாக வைக்க முடியுமோ, எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, சுண்டலாக இருக்கலாம், இல்லை பழங்கள் ஏதாச்சும் இருக்கலாம், இல்லை ஒன்றுமே இல்லைம்மா எங்கள் கிட்டே 2 வாழைப்பழம் தான் வீட்டில் இருக்கனாலும் தாராளமாக 2 வாழைப்பழத்தை மட்டும் சுவாமிக்கு நீங்கள் நிவேதனமாக வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படி என்ன மந்திரம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அம்பாளுடைய 1000 நாமாவளி, அதை தான் நம்ம லலிதா சகசர நாமம் சொல்லுவோம். எல்லாராலையுமே இந்த லலிதா சகசரநாமத்தை அவ்வளோ ஈஸியாக படிச்சிட முடியாது. அது சமஸ்கிருதத்தில் இருந்தாலுமே மகா பெரியவா நமக்காக, பக்தர்களுக்காக இந்த லலிதா சகசரநாமத்தை சுருக்கி 7 வரியாக நம்ம கொடுத்துருக்காரு. இந்த 7 வரியையும் அந்த 7 வரிக்கு உண்டான தமிழ் அர்த்தத்தையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாடலை நம்ம பூஜையில் உட்காந்து படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அம்பாளுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். அதோடு கூட இந்த 7 வரியானது நம்ம 1000 அன்னையுடைய நாமங்களை சொல்லி அர்ச்சித்ததற்கான பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான 7 வரிகள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்தியக்கிய ரூபின்யை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையை நமக. இதனுடைய தமிழ் அர்த்தங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் சீர்மிகு அன்னையே போற்றி, ஓம் அன்னம் அளிப்பாய் போற்றி, ஓம் பெரும் செல்வம் மிகத்தருவாய் போற்றி, ஓம் திருமகளும் கலைமகளும் இடப்புறத்தும் வலப்புறத்தும் தாமரைகள் கையேந்தி பணிவிடை பெற்றவளே போற்றி, ஓம் கடைக்கண் பார்வைக்கு காத்திருந்து ஏவல் செய்யும் பல கோடி லக்ஷ்மிகள் பரவிட்ட பாதத்தோய் போற்றி, ஓம் சிவமும் சக்தியும் 2 கலந்த ஒரு தனி திருவருளே போற்றி, ஓம் அழகுமிகு லலிதாவாம் அம்பிகையை திகழ்வோலை போற்றி போற்றி. இதுதாங்க இதனுடைய தமிழ் அர்த்தங்கள். இந்த 7 மந்திர வரிகளை கண்டிப்பாக உங்களுடைய பூஜையில் நிச்சயம் நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயம் நம்முடைய கோரிக்கைக்கு கண்டிப்பாக இந்த நவராத்திரினால உங்களுக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மந்திர வரிகள் தான் இது. குறிப்பாக இந்த பாடல் வரிகளை நம்முடைய வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் இந்த பாடலை படிக்க சொல்லுங்கள். ஏன்னா நவராத்திரி வழிபாட்டில் நம்முடைய பெண் குழந்தைகள் இது மாதிரி மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறது நம்முடைய குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, நம்முடைய வீட்டுக்கும் நல்லது. ஏன்னா அம்பாலானவங்க ரொம்ப மகிழ்ச்சியோட நம்ம வீட்டுக்கு பூஜை அறையில் உட்காந்துருவாங்கங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நவராத்திரி நாளில் எல்லாருடைய குடும்பத்திலையும் சந்தோஷம் பெருகணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திர பதிவு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே படிக்கணும்னு நாங்களும் வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம்.